Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ள சூழலில் கடந்த ஆண்டை காட்டிலும் மாணவர்களின் தேர்ச்சி அதிகரித்துள்ளது தெரியவந்துள்ளது. 7,92,000 மாணவிகள் எழுதிய 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகியுள்ளது. இதில் 7.52 லட்சம், அதாவது 95.3 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். வழக்கம் போல் இந்த ஆண்டும் மாணவர்களை விட மாணவிகளே அதிக அளவில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். அதன்படி 96.70 விழுக்காடு மாணவிகளும் 93.16 விழுக்காடு மாணவர்களும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி அடைந்துள்ளதாக பள்ளிக்கல்வித்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பள்ளிகள் வாயிலாக தேர்ச்சி விகிதம் அடிப்படையில் அரசு பள்ளிகள் 91.94 விழுக்காடும், அரசு உதவி பெறும் பள்ளிகள் 95.71 விழுக்காடும், தனியார் சுயநிதி பள்ளிகள் 98.88 விழுக்காடும் பெற்றுள்ளனர். இதில் அரசு பள்ளிகளின் தேர்ச்சி சதவீதம் கடந்த ஆண்டை விட குறைவாக இருப்பது தெரியவந்துள்ளது. தமிழ் பாடத்தில் 99.15 விழுக்காடு பேரும், இயற்பியலில் 99.22 விழுக்காடு பேரும், வேதியியலில் 98.99 விழுக்காடு பேரும், உயிரியலில் 99.15 விழுக்காடு பேரும், கணிதத்தில் 99.16 விழுக்காடு பேரும், தாவரவியலில் 99.35 விழுக்காடு பேரும் 100 மதிப்பெண் பெற்று தேர்ச்சி பெற்றுள்ளனர். அடுத்ததாக மாவட்ட அளவிலான தேர்ச்சி விகிதத்தில் அரியலூர் மாவட்டம் 98.82 விழுக்காடு பெற்று முதலிடம் பிடித்துள்ளது. அடுத்தபடியாக 97.98 விழுக்காடு பெற்று ஈரோடு மாவட்டம் 2ஆம் இடமும், 97.53 விழுக்காட்டுடன் திருப்பூர் மாவட்டம் 3வது இடத்தில் உள்ளது. அதே நேரம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷின் சொந்த மாவட்டமான திருச்சி 95.83 விழுக்காடு பெற்று 12வது இடத்தில் உள்ளது. Vivekananda Educational Institutions is a gateway to quality higher education. Admissions open now.